காசா? ஆமாண்டா, நாங்க 2 பேரும் எங்க வருமானத்தை விட்டோம்ல. ஸ்ருதி அது வந்து ஏய், நான் கூட சந்தோஷி சார் கிட்ட அப்பவே சொன்னேன். அவரே சொன்னாரா? நான் கண்டிப்பா வரணும்னு என்ன மதிச்சு சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன மாதிரி கண்ணதாசன் ஃபேன். எங்க எனக்கு அதெல்லாம் வராதுங்க. நான் போ. எனக்கு பொண்டாட்டி நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல நடிகை வர்றான். அப்படி வா. நம்மள மதிச்சு ஒரு ஆள் நம்ம இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாருல, அதான் நான் வரேன்னு சொல்றேன்லப்பா. மீனா வரலன்னா உடனே ஒரு ஹீரோயின் வேணும்னு கேட்டேன். நீ கூட டிவில பாத்தில, அதுல நான் 1 மணி நேரம் தான் நடிச்சேன். அதுக்கே எனக்கு ஆல அப்ப கொடுக்கணும்ல. சந்தோஷி சார் அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு. நீ பாட்டுக்கு அப்படி ஏதாவது கேட்டா தப்பாயிடும். கஷ்டமா இருக்கு. மனோஜ், எனக்கும் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா தான். கோவம் வர்ற மாதிரி சீன் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்துடும். இப்போதைக்கு ஷோரூமுக்கு அப்பா அம்மா தான் ஓனர். ஒரு டீம் வரும், அவங்க சொல்லுவாங்க. நாளைக்கு எல்லாரும் ஏர்லி மார்னிங் ரெடி ஆயிடுங்க. எதுக்குடா? நீ நடிக்கிறதுக்குமா? ஆமாமா, நீ வச்சுக்கோ. எல்லாம் போல இருக்கே. சார், அஸ்வின், ஆர்டிஸ்ட்லாம் ரெடியா? ரெடி சார். த கூப்பிட்டு வந்துறேன். ஓகே, I'll give you a small brief. இப்போ ஷாப் ஓனர்ஸ் நீங்க 2 பேர் தானே? உங்க பேரு? ஷாப்புக்கு வர கப்புள்ஸ் 3 பேரும் ABC சென்ட்ரல் பண்றீங்க. எல்லா கிளாஸ் கஸ்டமர்ஸ்க்கும் இங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியும்னு தெரியணும். 3 கிளாஸா? டயலாக் ஓகே. அப்புறம் ஷார்ட்ல அத அப்படியே கரெக்ட்டா சொல்லிடுங்க. ஓகே ஓகே. வணக்கம். வாங்க வாங்க. கட் கட். பாக்காதீங்க என்ன மேடம். வாங்க வாங்க. கட் 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 கட். மனோஜ், ஸ்டைலா வரணுமா? நான் வேற மாதிரி ஃபீல். எல்லாம் கரெக்டா பண்ணுங்க. நீ வா. அண்ணாமலை, என்ன பண்றீங்க நீங்க? ஓகே. ஏய், என்ன மேன் பண்ற நீ? என்னங்க சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க? ஆமா சார், எங்க வீட்ல இத்தனை வருஷமா எங்க எல்லாரையும் வழி நடத்தி எல்லாம் தினமும் டைரக்ட் பண்றாரு. அவருக்கு தெரியாதா? தானே சார், இப்ப நான் கரெக்டா பண்ணிடுறேன். ஆக்ஷன். நல்ல காஸ்ட்லியாவும் இருக்கணும், நல்ல பிராண்டடான ப்ராடக்ட்டாவும் இருக்கணும். ஆண்டி சூப்பர் மனோஜ். நம்ம பட்ஜெட்டுக்குள்ள இங்க பொருள் கிடைக்குமான்னு ஒரு சின்ன பயத்தோட வரணுங்க. ரோல் கேமரா. வாஷிங் மிஷின் தானே, நல்ல பிராண்டு. 55,000 புதுசா. இதுக்கு கூப்பனும் கொடுக்குறோம். அதெல்லாம் வேண்டாங்க, உங்களுக்கே விலையை கம்மி பண்ணி கொடுக்கலாம்ல. பேசாம நடிக்கிறவங்களே நேச்சுரல்னு சொல்லி இப்ப ஏன் உயர வாங்குறாங்க? ஆமா சார், இன்னும் ஒரு டேக் பார்க்கலாம் சார். வாங்க வாங்க. மா, நீங்களும் அவங்களை கும்பிட்டு வரவேற்கணுமா? நல்ல சிரிச்ச முகத்தோட. சரி சரி. ஓ, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்கம்மா. தரமான பொருள் நம்ம கடையில இருக்கு. தவணை முறையில கட்டணும். ஓகே, எல்லா பொருளும் வாங்கலாம் அப்படின்னு பாக்குற கஸ்டமர்ஸ்க்கு தெரியணும். நம்ம அதான் இப்ப எட்டல். அவங்க பணம் இருக்கிறவங்க, இவங்க மிடில் கிளாஸ், நாங்க இல்லாதப்பட்டவங்க. நான் பெரிய ஆளாக தாங்க போறோம். கண்டிப்பா மீனா, நம்மளும் ஹை கிளாஸ்க்கு வருவோம். வாங்க. வரவங்களுக்கு நன்றி சொல்லி அனுப்புங்க. What the hell man? ஏன் உயிரை வாங்குறீங்க? ஒருத்தர கூட ஒழுங்கா கொடுங்க. எங்க அப்பா வேற பேர் சொல்லி கூப்பிட்டுறீங்க. என்ன நினைச்சிருக்கீங்க? ஏன்டா கத்துற? டேய், வாடா. நடிக்க காசை வாங்கிட்டு ஒழுங்கா நடிக்காம ஓசின்னு சொல்றீங்க. அப்ப சந்தோஷி சார் பணம் கொடுத்துருக்காரு தான் பண்றோம். நடிகர்களுக்கு தான் காசு, உங்களுக்கு எல்லாம் இல்லன்னு டயலாக் எல்லாம் விட்டுலடா. சும்மா எல்லாம் யாரையும் நடிக்க வைக்க மாட்டாங்க. டேய், முன்னாடி எங்க பண்ண சொல்றீங்க? என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு பாத்தியா? அப்புறம் திட்டாம என்ன பண்ண? சந்தேகம் வந்துச்சு. அது எப்படி ஒரு பெரிய ஓனர் காசு கொடுக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு பணம் கொடுத்த விஷயத்த ஏன் சொல்லல?
சொல்லலைன்னா இவன் மொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டு போயிருப்பான். இந்த குடும்பத்துல நம்ம இவர் என்ன கேட்க போறாரோ? மனோஜ், ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தரலான்னு இருந்தேன். பணத்தை ஏன் கொடுக்கலன்னு யாருமே கேட்கல. பேமெண்ட்னு டேய் மம்மி, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேய் டென்ஷன் வேற மாதிரி ஆ, அண்ணனுக்கு கையில பேசினதான் புரியும். ரவி, இந்த ஹீரோ மூஞ்சி அடிச்சு உடைச்சிடும். ஒழுங்கா வாடா. இல்ல. என்னடா இது? Consider the following with reference to the Graded Response Action Plan GRAP. Option 1, GRAP categorizes air pollution into 5 categories. 2, GRAP is overseen by Commission for Air Quality Management CAQM. 3, GRAP operates based on only seasonal temperature variations. The AQI range for this severe category under GRAP is between 151 to 250. How many of the above are correct? Option A, only 1. Option B, only 2. Option C, only 3. Option D, all 4. We're gonna start now. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. The correct answer is B. Explanation. Action 1 and 2 are correct. The GRAP category waves air pollution into 4 stages based on AQI levels: moderate to poor, very poor, severe, and severest plus emergency. As of recent updates, the CAQM is responsible for the overseeing GRAP in the Delhi NCR region. Action 3 and 4 are incorrect. The GRAP operates based on a air quality index AQ levels, not just seasonal temperature variations. The AQI ranges for the severe category under GRAP is 401 to 500, not 151 to 250. Source the Hindu, page number 3. And the next current affair. Which of the following statements are correct in respect of the long range hypersonic missile? 1. It is missile that can travel at the speed exceeding Mach 5. The advantages of using hypersonic missiles in modern warfare is their stealth and speed, making them harder to intercept. Hypersonic missiles are typically launched from submarines and ground-based launchers. Select the answer using the code given below. Option A, 1 and 2 only. Option B, 2 and 3 only. Option C, 1 and 3 only. Option D, 1 and 2, 3. You are gonna start now. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. The correct answer is D. All the statements are correct. The hypersonic missiles are defined by their ability to travel at speeds greater than Mach 5. One of the main advantages of hypersonic missiles is their high speed and maneuverability, making them difficult to intercept by current defense systems. Hypersonic missiles can be launched from various platforms including submarines and ground-based launches. Source: The Hindu page number 1. Anyway, thank you for watching. Talk to next one. Till then, bye. Take care.